அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டு ஈரல் வறுவல் கம் குழம்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து ட்ரையா செஞ்சோம்னா வறுவல், கொஞ்சம் திக்கா ஒரு குழம்பு ரேஞ்சில செஞ்சோம் அப்படின்னா, அதாவது திக்கு குழம்பு, தண்ணியா குழம்பு வைக்க கூடாது, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் திக்கா ஒரு கறி ரேஞ்சில செஞ்சோம் அப்படின்னா இது வந்து ஆட்டு ஈரல் குழம்பு. இந்த குழம்பு அப்படியே சுட 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 சாதத்துல ஊத்தின்னு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும், செம்மையா இருக்கும். அதே மாதிரி இதை வந்து நல்லா ட்ரையா செஞ்சுட்டு கறி குழம்பு வைப்போம்ல, சுட சுட சாதத்துல கறி குழம்பு ஊத்திக்கின்னு இந்த ஆட்டு ஈரல் வறுவலை பக்கத்துல வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இந்த ஆட்டு ஈரல் குழம்பு அப்படியே எடுத்து இட்லி தோசைக்கு, பூரி சப்பாத்திக்கு, ஆப்பம், இடியாப்பம் எதுக்கு வேணா வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ பிரமாதமா இருக்கும். இந்த நெய் சோறு இருக்கு பாருங்க, நெய் சோறுக்கு இது சைட் டிஷ்ஷா வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ இது டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, ஹெல்த்துக்கும் ரொம்ப 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 நல்லது. இதுல வந்து விட்டமின் ஏ, பி இருக்கு, B12 இருக்குங்க. B12 வந்து நிறைய உணவுல இருக்காது, அது ஈரல்ல அதிகம். பாலிக் ஆசிட் இருக்கு, நிறைய தனிமங்களும் உடம்புக்கு நல்லது செய்யற நிறைய தனிமங்களுக்கு, முக்கியமா அயன் கண்டென்ட் ரொம்ப 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 அதிகம். இப்போ கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு குழந்தை வந்து நல்ல திரகாத்திரமா வயிற்றுல வளர்றதுக்கு ஈரலை அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. அதே சமயத்துல அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தாய்க்கு வாரத்துல 2 நாள் இந்த ஈரலை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஹெல்த் கண்டென்ட் இந்த ஈரல்ல அதிகம். முக்கியமா இந்த ரத்த சோகை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்க உடம்புல வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு, அது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்துல 2 நாள் இந்த ஈரல் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை, அதாவது ரத்தம் வந்து உடனடியா இந்த ஈரல் வந்து சரி பண்ணிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்தி கண்டென்ட் உள்ள இந்த ஈரலை கண்டிப்பா நீங்களும், டேஸ்டும் இருக்குது, ஹெல்த்துக்கும் நல்லது அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க இந்த அருமையான ஆட்டு ஈரல் வறுவல் கம் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. முக்கியமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒரு வானலியில 50 ml எண்ணெய் ஊத்திக்கலாம். அதுல பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார், ஒரு மராத்தி மொக்கு, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு லேசா ஃப்ரை பண்ணிங்க. லேசா வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு 125 கிராம் சின்ன வெங்காயம் நான் அரைச்சி வச்சிருக்கேன், இந்த குழம்பு மாதிரி நான் செய்ய போறேன். ஸோ அது கொஞ்சம் திக்கா வரணுன்றதுக்காக சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சிருக்கேன், 125 கிராம். அதை போட்டு வதக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு கண்ணாடி பதம் சொல்லுவோம்ல, அது மாதிரி கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதனோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ நான் ஒரு அரை தக்காளி தான், தக்காளி வந்து சின்ன வெங்காயத்துல ஒரு 1/4 பங்கு போட்டா போதும். ஈரல் மண்ணீரல் செய்யும் போது தக்காளியை ரொம்ப கம்மியா சேர்த்துக்கணும், இல்லைன்னா வந்து புளிப்பு தட்டும். இந்த தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்குற நேரத்துல 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதோட சேர்த்துக்கலாம். இது நம்மளோட சிக்னேச்சர் குழம்பு மிளகாத்தூள். இது எப்படி அரைக்கணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் எண்ணெயிலேயே லேசா கொஞ்சம் வதங்கணும். இப்போ பாருங்க, வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு 300 கிராம் ஆட்டு ஈரல் கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன சின்னதா, அதை இதோட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த ஆட்டு ஈரலை இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில வதங்க வைங்க. இப்போ பாருங்க, ஈரல் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில. இது மாதிரி எண்ணெயில வதக்கிட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமா வேகும். இப்போ நான் ஒரு 300 ml தண்ணி ஊற்றிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி, தொக்கு மாதிரி செய்ய போறேன் இட்லி தோசைக்காக. இதையே நம்ம சுக்காவா வறுத்தோம்னா ட்ரையா, அது வறுவல். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம், நான் இப்போ குக்கரில் வைக்கல, அப்படியே இந்த வானலிலேயே வேக வைக்க போகிறேன். மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் ஆகுது பாருங்க, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பாதி தான் வெந்திருக்கும் ஈரல்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தடவை செக் பண்ணிடலாம். செக் பண்ணிட்டு இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். திரும்பவும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ நம்ம கடைசியா ஒரு 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்க, கிரேவி வந்து ஓரளவுக்கு திக்னஸ் வந்துடுச்சு இல்லையா? கலர் எண்ணெய்லாம் பிரிஞ்சிட்டு நல்லா சூப்பராக கலர் வாசம் அப்படியே தூக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுட்டு கடைசியா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க, பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல? அப்பா, வேற லெவல்ல இருந்து உண்மையிலேயே செம்ம டேஸ்டா இருக்கும். கடைசியா நம்ம பொடியா நறுக்குன கொத்தமல்லி, கருவேப்பிலைய இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி இறக்கணும்னா அருமையான ஆட்டு ஈரல் வறுவல் கம் குழம்பு ரெடி. கண்டிப்பா உங்க வீட்டுல இந்த ஆட்டு ஈரல் வறுவலை செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடலாம், சாப்பாடுல ஊத்தின்னு சாப்பிடலாம், கறி குழம்பு கூட சைடிஷா வச்சும் சாப்பிடலாம். இந்த நெய் சோறு செய்வோம்ல, அது கூட சைடிஷா வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் ஒன்று போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பை.